நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல உன்னோட உட்பி என்ன பண்ணாருன்னு சொல்லு சுருதி. Did he try to hurt you? அது அவர் என்கிட்ட என்ன பண்ணான்னு சொல்லு. அக்கா, எனக்கு யார் பத்தியும் எந்த கவலையும் இல்லை. ஆனா என்னோட உலகமே நீங்க தாங்க. அக்கா, என்னாச்சு? பார்த்து நடங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உடனே கிளம்பணும். ஏய் ஸ்ருதி, ஸ்ருதி. ஸ்ருதி, வாங்க ஸ்ருதி. அஞ்சலி, அது அட, எல்லாரும் ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அதான் மாப்பிள்ள இருக்காருல்ல. என்ன சொல்ற அஞ்சலி? இவர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. புரோகிதரையா, சொல்லுங்கம்மா. இவங்க 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஸ்ருதி, இது வரைக்கும் இவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வாய்ப்பே கிடைக்கல. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஹஸ்பண்ட். ஆனா ஒரு விஷயம், இவர் எப்பவும் வீட்லயே இருக்க மாட்டாரு. அதனாலதான் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவர் என்னை விட்டு எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, இவர் மனசுல எப்பவும் நான் இருந்துட்டே இருப்பேன். இவங்க தாங்க ஸ்ருதி. இவங்களை பத்தி தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேனே. வணக்கம் ஸ்ருதி. அம்மா ஸ்ருதி, ஒருவேளை அஞ்சலியால முடியும்னு சொன்னா அவ மாப்பிள்ளைக்காக தினமும் ஏதாவது ஒரு விரதம் இருப்பா. தினமும் இவர் உட்கார வச்சு பூஜையும் பண்ணுவா. இந்தாங்கம்மா அஞ்சலி, எல்லாருக்குமே பிரசாதம் கொடுங்க. சரிங்க பண்டிதரையா. அம்மா அஞ்சலிமா, நீ பிரியாவுக்காகவும் கொஞ்சம் பிரசாதம் கட்டி கொடுமா. சரிங்க பாட்டி. ஸ்ருதி, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
முதல்ல எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வேற கொஞ்சம் வெளியே போகணும். பாத்தீங்களா, அதுக்குள்ள போகணுமா? ஏன் ஸ்ருதி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஷாம் கூட இவர மாதிரி தானா? இவர மாதிரி ஏதாவது சாக்கு சொல்லுவாரா? நல்லா பாத்துக்குங்க மாப்பிள்ள. எல்லாரும் முன்னாடியும் வச்சு உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா இந்த பூஜை எல்லாம் உங்களுக்காக தான். ஹலோ, ஹாய், பாய் பாய். மாப்பிளை அடக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. அஞ்சலி மனசு முழுக்க இருக்கிறது இவர் தானே. அது என்னமோ உண்மைதான். நான் ஒரு விஷயம் சொல்லவா மாப்பிள்ள, நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நீங்க இங்க வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அஞ்சலியோட முகம் ஜொலிக்கும். ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க சீக்கிரமாவே கிளம்பிடுறீங்க? இந்தாங்க பாட்டி, இந்தாங்க. ஸ்ருதி, ஸ்ருதி, உங்களை நிச்சயம் பண்ணவரும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியல, ஆனாலும் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு இல்லையா பாட்டி? ஆமாம்மா. நான் கிளம்புறேன். அட இருங்க ஸ்ருதி, இவரும் வெளியே கிளம்புறாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவர் கூடவே போயிடுங்க. எந்த நேரத்துல ஆட்டோ எப்படி கிடைக்கும்? எனக்கு ஸ்ருதியை டிராப் பண்ணிடுவீங்கல்ல? வேண்டாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அஞ்சலி. நான் தனியாவே போய்க்கிறேன். ஸ்ருதி, சென்னை ஒன்றும் அவ்வளவு மோசமான இடம் இல்லை. இந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்னோட பேரை சொல்லுங்க. இவங்களை இங்க கூட்டிட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? மொத்த சென்னைக்கே இப்ப நீங்க விருந்தாளிங்க. நீங்க தங்கி இருக்கிறது எங்க? இப்போ எனக்கு சென்னையில் அவ்வளவா தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. நான் வேற தனி மனுஷன். வீடு எடுத்திருந்தா எப்படி சமாளிக்கிறது? அதனால ஹோட்டல் ரூமையே என்னோட வீடா மாத்திக்கிட்டேன். பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல ஸ்ருதி, அங்கே இவர் பேயிங் கெஸ்டா இருக்க போறாரு. அவ்வளவுதான். இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஸ்ருதி. ஷியாம் தம்பி, அந்த கடவுள் தான் உங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்காரு. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. இது யாருக்காக? அது வந்து என்னன்னா, அது அத்தை, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வேலையை தள்ளி போடணும்னு முயற்சி பண்ண, ஆனா முடியல. அதனால இப்பவே நான் போயாகணும். இவ்வளவு நேரம் இந்த தட்டுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்ப இது வந்துருச்சு. இன்னும் அவர் வந்துட்டாருன்னா போதும். ஷாம், அது வந்து நாங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயே பூஜை பண்றோம். சரிங்க ஸ்ருதி, ஆனா சீக்கிரமா கிளம்பிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சீக்கிரமா கிளம்பிடுங்க, இல்லைன்னா லேட் ஆயிடும். எனக்கு கல்யாணமா? உனக்கும் ஷாம் தம்பிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். மாப்பிள்ள பத்திரமாத்து தங்க ஸ்ருதி. எத்தனை ஊரு போய் தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாரு. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட்.
இங்க பாருங்க ஸ்ருதி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. பேசணுமா? இதுக்கு மேல என்ன பேசணும்? நீங்க அவ்வளவு தூரம் போய் சொல்லிருக்கீங்க, எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. என்ன, என் குடும்பத்தை, உங்க மனைவி அஞ்சலிய. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையா? உங்களுக்கு உண்மையெல்லாம் பேச வருமா? உங்க தைரியத்தை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு புரியல ஷாம். இவ்வளவு போய் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது எல்லாம் நான் கேட்கணும், அதையும் நான் நம்பணும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட பேசுறது மட்டும் இல்ல, உங்களை பாக்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. என் கிட்ட வராதீங்க. இனிமே நீங்க என் குடும்பத்தையும் பாக்குறதுக்கு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸ்ருதி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்ருதி, நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தான். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஸ்ருதி. ஸ்ருதி நில்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓரம் போங்க. ஐயோ, இந்த வண்டியில பிரேக் பிடிக்காத. ஓரம் போங்க, ஓரம் போங்க. சொல்றத கேளுங்க. ஓரம் போங்க, ஓரம் போங்க. எதுக்காக என்ன தேவையில்லாம காப்பாத்துனீங்க? என்ன சாக விட்டுருக்க வேண்டியதானே? நான் செத்தாதான் எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்ய முடியும். நீங்க பண்ண தப்புக்கு எப்பவும் பரிகாரம் செய்ய முடியாது. எப்படியும் நீங்க என்னையும் என் குடும்பத்துல உள்ளவங்களையும் ஏமாத்திட்டீங்க. அது போதாதுன்னு உங்க அஞ்சலியையும் ஏமாத்திருக்கீங்க. அஞ்சலி மாதிரி ஒருத்தங்க மனைவியா கிடைச்சும் இப்படி பண்ணிருக்கீங்களே. ஒரு முறை கூட அவங்கள பத்தி யோசிக்கணும்னு தோணவே இல்லையா? அப்புறம் பாட்டி, உங்க அத்தை, மாமா, அவங்க எல்லாரும் உங்க மேல உயிரா இருக்காங்க. அப்படி எனக்கு அந்த வீட்ல இருக்கவே இஷ்டம் இல்ல. ஒரு பொய்ய மறைக்கணுங்கிறதுக்காக மேலும் மேலும் பொய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. நானே என் கண்ணால பாத்திருக்கேன். அங்க இருக்கிறவங்க உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்ல இருக்கிறவங்க? என்னோட கல்யாண வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு அப்படி என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்கீங்க? கதவு மூடினதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன உறவு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அஞ்சலி என்கிட்ட எந்த மாதிரி நடந்துப்பாங்கிற விஷயம் உங்களுக்கு போதும், நிறுத்துறீங்களா ஷாம்? உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக மத்தவங்க மேல பழி சுமத்தாதீங்க. அஞ்சலியை போய் தப்பா பேச பாக்குறீங்க? நான் யார் மேலேயும் பழி சுமத்தணும்னு நினைக்கல ஸ்ருதி. ஆனா எது உண்மையோ அதை மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க ஸ்ருதி. நீங்க நினைக்கிற மாதிரியே ஒருவேளை எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு சொன்னா, இதே ஊர்ல இருக்கும்போது கூட அங்க இருக்கிற எல்லா சௌகரியத்தையும் விட்டுட்டு எதுக்காக நான் வந்து உங்க வீட்டுல தங்கி இருக்கணும்? அந்த பாசம், அந்த மரியாதை அஞ்சலி கிட்ட இருந்து, அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல. அது எனக்கு உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து கிடைச்சது. எப்பவும் கண் முன்னாடி இருக்கிறதா உண்மை நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னை விட இந்த விஷயம் வேற யாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்காது. எல்லாருக்கும் முன்னாடியும் பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி போய் சொல்லுவா. ஆனா அது எல்லாமே ஏமாத்து வேலை. எல்லாமே எல்லாமே ஒரு நடிப்பு தான்.
உண்மை என்னங்கிறது எனக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப பயங்கரமான உண்மை. என்னோட கல்யாண வாழ்க்கையில நான் சந்தோஷமாவே இல்லை. அப்புறம் எங்க உறவை பத்தி நீங்க எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஸ்ருதி. நம்ம நிச்சயதார்த்தம் என்ன நிலைமையில நடந்துச்சுன்னு யோசிங்க. எனக்கு நல்லா தெரியும் ஸ்ருதி. ஆரம்பத்திலிருந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நடக்கிறதெல்லாம் தப்புதான். ஆனா உங்க அப்பாவோட நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எதுவும் பேச முடியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அவரோட அந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு பேசுறது? அவரோட விருப்பம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அத்தை, உங்க அம்மா எல்லாருமே என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அதனாலதான் நிச்சயத்துக்கு சம்மதிச்சேன். என்னோட மனசு சீக்கிரமா கரைஞ்சிரும் ஸ்ருதி. யாராவது வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் என்னால தாங்க முடியாது. அதுவும் இல்லாம என் குடும்பத்துல ஒருத்தங்க நினைச்சவங்கள நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? அவங்க எல்லாரும் என்னோட சொந்த பந்தம். தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸ்ருதி. நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு உங்களை வந்து நான் எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன். ஸ்ருதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனையோ முறை வாழ்க்கையில நமக்கே தெரியாம நிறைய தவறுகள் நடக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதையெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியாது. அப்பெல்லாம் என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த உண்மையை சொல்லலாம் தான் நினைச்ச ஸ்ருதி. எத்தனையோ முறை இந்த உண்மையை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு முயற்சி பண்ண ஸ்ருதி. ஆனா உங்ககிட்ட என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு புரியாம நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல. என்னோட தவறுகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஸ்ருதி. ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா, ஒருவேளை நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா அது என்னோட பலவீனம். நான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சுட்டேன். நான் உங்க குடும்பத்தையும் உங்களோட பாசத்தையும் இழக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க ஸ்ருதி. தயவு செஞ்சு என்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளுக்கு ஃபோன் பண்ணவா வேணாமா? அஸ்வின், நான் உனக்காக தான் சாரி கட்டியிருக்கேன். ஆனா நீ என்ன இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல. லாவண்யா, ஸ்ருதி எங்க? நாட்டுப்புறமா? அவ அப்பவே கிளம்பிட்டாளே, சொல்லிட்டு தானே போனா. ஆனா அவர் ரொம்ப என்னங்க நீங்க சொல்லாமலே கிளம்பிட்டீங்க? சரிங்க, சீக்கிரமா வந்துருங்க. நான் வச்சிடுறேன். அக்கா, ஸ்ருதி கிட்டே பேசுனீங்க? ஐ மீன் என்கேஜ்மெண்ட் ஒர்க் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் முடிக்காம அவ பூஜை முடிச்சுட்டு எப்படி போலாம்? ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம் இல்ல? ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். என்ன நீ?
ஸ்ருதி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்ல இருந்து தான் ஃபோன். ஹலோ 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 பிரியா, வணக்கம். நீங்களும் பூஜைக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஸ்ருதி இருக்காளான்னு கேளுங்க. பிரியா, ஸ்ருதி அங்க. நானும் அவளை பத்தி கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அவ அங்கிருந்து கிளம்பிட்டாளா? பிரியா, ஸ்ருதி இங்கிருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. இந்நேரம் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். நானும் அவங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்றேன், ஆனா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா? அவ கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன். அவ வீட்டுக்கு வந்ததும் மறக்காம உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரி, கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்லுங்க. இல்லனா எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். சரிங்க, வச்சிடுறேன். அக்காவை ஏன் ஃபோன் எடுக்கல?